ஸ்ரீ பௌஷ்ய மாசம் என்றழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை. இன்றைய கதையை இனிதே துவங்கலாம். நாராயணமூர்த்தி நாரத முனிவரிடம் கதையை விவரிக்கும் போது மேலும் கூறுகிறார். நாரத மாமுனிவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்பு விழிநீர் சிந்தியோர் கதையை கூறுகிறார். அதில் கருணையுள்ள தெய்வமே, இதுதான் என் பெயர். மாதம் சக்தி வாய்ந்தவர்களால் அவமதிக்கப்பட்ட பின்னர் நான் இங்கு வந்தேன். பிறகு ஏன் என்னை பாதுகாக்கவில்லை? அவர்கள் என்னை நல்ல செயல்களில் தடை செய்யப்பட்டவராகவும் ஒரு தீயவராகவும் எப்போதும் ஒரு குறையுடன் கண்டார்கள். இப்போது உங்கள் கருணை எங்கே சென்றது? எனக்கு ஏன் இந்த கொடுமை? இறைவனிடம் இதை கூறிய பிறகு அந்த எஜமானற்ற அந்த அதிக மாதம் என்ற பெயர் கொண்ட அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் அமர்ந்து விழிநீர் சிந்தியது. பின்னர் ஏழை உடலின் முன் அமர்ந்திருந்த திரவம் பகவான் ஸ்ரீஹரி. அது சாக்கு துணி. நீங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். உங்கள் மனதில் இவ்வளவு பெரிய துக்கம் என்ன? அதை குறித்து சிந்திக்காதீர்கள். துக்கத்தில் மூழ்கியிருக்கும் உங்களை நான் காப்பாற்றுவேன். என் தங்கும் இடத்திற்கு வந்த பிறகு நீங்கள் சிந்திக்க இயலாது. மேலும் கதையை விவரிக்கும் நாராயணர் நாரத மாமுனிவரிடம், நாரத முனிவரே, இறைவனின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட அதிக மாதமானது இறைவனிடம் இவ்வாறு கூறத் தொடங்கியது. பகவானே, தமக்கு எல்லாம் முக்கியம். நீரில்லாமல் இந்த உலகில் எதுவும் இல்லை. பகவானே, என் துரதிருஷ்டத்தின் வலி தங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். பகவானே, தாம் தான் அனைத்தையும் செய்வீர்கள். தாம் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இன்னும் நான் துக்கத்தின் வலையில் சிக்கியிருக்கிறேன். அத்தகைய வலியை யாரும் சந்தித்ததில்லை, கண்டதில்லை. அதனால் நான் தங்களுக்கு கூறுகிறேன், சனி வெள்ளி நான் இறக்க விரும்பவில்லை. நான் இப்போது இறந்து விடுவேன். நாரத மாமுனிவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இதை மீண்டும் மீண்டும் கூறிய பிறகு அந்த மாதமானது அமைதியடைந்தது. இவ்வாறு இந்த மாதமானதில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நாம் எப்போதும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாலேயே கஷ்டங்கள் கவலைகள் ஏதும் நம்மை நெருங்காமல் நாம் அமைதியாக ஆனந்தமாக இருக்க நம்மால் இயலும். பகவான் ஸ்ரீஹரி அதற்கான அனுமதியை வழங்குவார். ஒரு கற்றறிந்த மனிதரானவர் எந்த வகையிலும் அமைதியையே வழங்குவார். ஆதலால் மனிதர்கள் சுய கட்டுப்பாடுடனே வாழ வேண்டும். ஒருவர் ஒருபோதும் எந்த உயிரினங்களிடமும் கோபப்படவோ விரோதம் பாராட்டவோ கூடாது. அதுவே நன்மை பயக்கும் நற்செயலாகும். இந்த வகையிலே வெளிப்புறமாகவும் உள்ளேயும் தூய்மையாக இருப்பவர் நன்னடத்தை கொண்டவராக அறியப்படுகிறார். எனவே ஒரு பக்தனானவன் எப்பொழுதும் சுய கட்டுப்பாடுடனே வாழ வேண்டும். இதுவே இன்றைய கதையானது நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.